உலகத்துக்கே ஒரு புரட்சி தலைவர், உலகத்துக்கே ஒரு புரட்சி தலைவி அம்மா, உலகத்துக்கே ஒரு பேரறிஞர் அண்ணா தான். எனவே ஒரு தேர்தல் யுக்தி, அதாவது வாக்குகள் வாங்கினதுக்காக அவங்க யுக்தி, அந்த அடிப்படையில் வாக்குகள் அந்த பெருநன்ற யுக்திக்காக இந்த மாதிரி அண்ணாவுடைய திருப்பெயரை உபயோகிக்கிறது, அண்ணாவுடைய படத்தை உபயோகிக்கிறது, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய படத்தை உபயோகிக்கிறது, புரட்சி தலைவரை பற்றி நாங்கள் தான் புரட்சி தலைவர் மாதிரி என்று சொல்லுவோம். பட் அதெல்லாம் எப்படி சொன்னாலும் சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்த இயக்கம், அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அவர் தான் முழுமையான அளவுக்கு சொந்தக்காரர் கட்சிக்கே. அப்படி இருக்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இரட்டைலைக்கு போட்ட கை ஒரு காலம் வேற எங்கேயுமே அந்த வாக்குகள் போகாது. அதனால எங்க தலைவர் பேர் சொல்லாம யார் அரசியல் பண்ண முடியாது. அதாவது எம்ஜிஆர் பேர் சொல்லாம, எங்க அம்மா பேர் சொல்லாம யார் அரசியல் பண்ண முடியாது. அதாவது இதே பொறுத்தலை அம்மாவை, எங்களுடைய பேரறிஞர் அண்ணா அவருடைய பேர் சொல்லாம அரசியல் யாரும் நடத்த முடியாது. ஏன்னா அவருடைய பெயர்களை சொல்வது என்பது, ஏன்னா வேற யாரும் தலைவர் அந்த அளவுக்கு நீங்க ஏத்துக்கல. அது எங்க தலைவர் ஏத்துக்கணுன்றது எங்களுக்கு மகிழ்ச்சி. ஆனா அது உங்களுக்கு வாக்குகளா வரனா கண்டிப்பா வாக்குகளா வராது. அது மட்டும் நான் உறுதியா சொல்றேன். அது அதிமுக ஓட்டுன்றது, ரெட்டை ஓட்டுன்றது காலங்காலமா அந்த கைகள் அதுக்கு தான் போகும்.